Hi aspirants, welcome to Delete and Rise Academy. சிம்பிளிஃபிகேஷனில் 5 மெத்தட் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுலேயே வந்து நிறைய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி 6th to 10th வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். 60 கணக்குகள் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30 கணக்கு இருக்குது. இதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து இடையில வந்து சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கும்போது நான் வந்து இன்னும் வந்து நிறைய சம்ஸ் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைக்கி 30 கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 30ல் 25 வந்து நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். 5 சம் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் அந்த ஹோம்ஒர்க் சம் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்னது அது வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து புரியும். டக்கு டக்குன்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் வந்து ஆரம்பிச்சிருவேன். அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 5 சம்மையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த டாபிக் போகலாம். சரிங்களா? நான் வந்து ஏற்கனவே வந்து இஷ்யூஸ் இருந்தனால தான் வந்து கிளாஸஸ் வந்து கொடுக்கல. அதை வந்து தமிழ் கிளாஸ்லேயே நான் வந்து சொல்லிட்டேன். இலக்கணம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதுலேயே வந்து நான் வந்து சொல்லிட்டேன். இந்த சம்ஸைவே வந்து திரும்ப நான் 2-3 தடவை வந்து எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட 10-15 சம்மை 2-3 தடவை திரும்ப போட்டு இடையிலேயே வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 999 1/7 எல்லாத்துலேயும் பாருங்களேன். இந்த 999 999 இது வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்ட கொஸ்டின். பக்கத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 2 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து எழுதுறதுக்கு போல் 2 மெத்தட் ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இந்த 999 நமக்கு எல்லாமே வந்து காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து 999 கொடுத்துருக்காங்களா? அப்போ 6 ஓகேங்களா? 6 × 999 ப்ளஸ் நமக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் 1/7 ப்ளஸ்ஸு நடுவில் வந்து ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க. இங்கே 2/7 3/7 4/7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. நமக்கு அடிமானம் எல்லாமே வந்து 7 அப்படிங்கிறது இருக்குது. அடிமானம் எல்லாமே பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடிமானத்தை எடுத்து எழுதலாம். ப்ளஸ் சைன் இருக்கிறனால நான் ப்ளஸ் சைன் போட்டேன். அடிமானத்தை எல்லாம் எடுத்து எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்க கூட்ட தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 1 + 2 + 3 + 4 + 5 + 6 ஓகேங்களா? 1 + 2 + 3 + 4 + 5 + 6 டைரெக்டாக நான் அப்படியே வந்து கூட்டி போட்டுடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம எடுத்து எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 999 6ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் தனியாக பக்கத்தில் போட்டு மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக எப்படியே போய்க்கலாம். 9 6 54 மீதி 5 மீதி 9 6 54 5ஓட 4 54ஓட 5 கூட்டணும் அப்படின்னா 59 மீதி 5 9 6 54 நமக்கு என்ன இருக்கும் 9 6 54 மீதி நமக்கு 5 தானே இருந்துச்சு. அப்போ 59 ஓகேங்களா? 54ஓட 5 கூட்டினா 59. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக எடுத்தெழுதி கூட போட்டுக்கலாம். அப்போ 5994 வருது. இங்கே ப்ளஸ் இப்போ 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 15 + 6 21 என்ன வருது 21/7. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 7 7 3 21. அப்போ 5994 ப்ளஸ்ஸு என்ன வருது 3 வருது. இதை நமக்கு ஆட் பண்ண என்ன பவர் கூட்டணும் அப்படின்னா 5 9 9 4 + 3 7. அப்போ 5997 அப்படிங்கிறதா நமக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அதை இந்த இடத்துல எழுதுகிற பாருங்கள். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த 999 இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் உங்களால் வந்து பெருக்க முடியல. அப்போ பெருக்க முடியாதவங்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இதை நீங்கள் ஹோல் நம்பரை எடுத்துக்கோங்க. 999 1000 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1000 எடுத்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்குது 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ 1000 அப்படிங்கும்போது நமக்கு 6000 வருமா? 1000 1000 1000 6000 வருமா? போட்டாச்சு. நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஹோல் நம்பரை மாற்றுதுனால இங்கே ப்ளஸ் சைனை நம்ம மைனஸ் சைனாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க வித்தியாசம். இங்கே ஹோல் நம்பரை மாற்றினதுனால மைனஸ் போட்டாச்சு. அதே தான் இங்கே இதெல்லாம் கூட்டி ÷ 7 போடணும். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நான் வந்து ஷார்ட்டாக இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டாச்சு இல்லையா.
21/7. அப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 7 7 3 7 21. அப்போ 6000லேருந்து உங்களுக்கு 3 போச்சு அப்படின்னா என்னப்பா வரும்? 10ல் 3 போச்சுன்னா 7. அப்போ 5 9 9 7. சரிங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் மல்டிப்ளை பண்ண லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஹோல் நம்பர் எடுத்து ஷார்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5997 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இது ரிப்பீட்டடாக கேட்ட சம்மு திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. தயவு பண்ணி நல்லா போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சிம்பிளிஃபை தான் கேட்டிருக்காங்க. x³ டிவைடட் பை x மைனஸ் ஒய் ப்ளஸ் y³ டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ். இதை பார்த்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே அடிமானம் வந்து x மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது அடிமானம் வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாடலில் நம்ம வந்து மெத்தட் வந்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அப்போ அடிமானம் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்னப்பா பண்ணணும்? மைனஸை வந்து கடை வாங்கி வெளியில் போடணும். அப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்? x³ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் y³ டிவைடட் பை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது நம்ம மைனஸை வந்து வெளியே எடுக்கிறோம். அப்போ ஒய் மைனஸ் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே கொண்டு வரோம். மைனஸை வந்து வெளியே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரதுனால மைனஸை வெளியே எடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் தான் போடணும். ஓகேங்களா? எக்ஸு மைனஸ் ஒய். புரிஞ்சதுங்களா? எக்ஸு மைனஸ் ஒய். நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன். இங்கே அடிமானம் வந்து நமக்கு வந்து சமமாக இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை வந்து நான் வந்து மாற்றுறதுக்கு மைனஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன்? கடை வாங்கி வெளியில் போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணி போட்டால் நமக்கு வந்துடும். அப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? x³ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். நல்லா கவனிங்க. ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரும்? மைனஸ் y³ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? அப்போ அடிமான ரெண்டையும் நம்ம சமமாக கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். ஓகேங்களா? அப்போ நம்ம அடிமான ரெண்டையும் சமமாக கொண்டு வந்தாச்சு. இதுதான் வந்து நமக்கு வந்திருக்கு. இதை சால்வ் பண்ணுனா இதுதான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் போடணும்? இங்கே ப்ளஸ் சைனை நமக்கு வந்து என்னது மைனஸ் சைனாக மாறிடுச்சு. இதை மாற்றும் போது நமக்கு மைனஸ் சைனாக மாறிடுச்சு. தயவு பண்ணி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்ட சம்ஸு. அடுத்து பாருங்கள். எடுத்து எழுதியாச்சு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு என்னப்பா தோணும்? மேலே வந்து x³ இருக்குது, இங்கே மைனஸ் y³ இருக்குது. அப்போ x³ மைனஸ் y³ உங்களுக்கு டக்குன்னு என்ன கிளிக் ஆகணும்? ஃபார்முலா வந்து கிளிக் ஆகணும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? a³ மைனஸ் b³ ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அப்போ a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்ன? a மைனஸ் b. இதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நமக்கு என்ன ஒரு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ மேலே இருக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஏன் அப்படின்னா இங்கே x³ மைனஸ் y³ ஃபார்முலா தான் இது. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே x³ மைனஸ் y³ இந்த x மைனஸ் y நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்து கீழே எழுதிடலாம். காமனாக வந்து எடுத்து எழுதிடலாம். அங்கே பாருங்கள். x³ மைனஸ் y³ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள். இந்த a மைனஸ் பி அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? a மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல எக்ஸு, பிங்கிற இடத்துல ஒய் போடணும். அப்போ ஏங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸு, பிங்கிற இடத்துல ஒய். அதே மாதிரி இங்கே a² இடத்துல x² ப்ளஸ்ஸு ஏபிங்கிற இடத்துல XY ப்ளஸ் B² இடத்துல Y². ஓகேங்களா? ஏன்னா அதுதான் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க XY. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். டிவைடட் பை நமக்கு என்னப்பா? எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்குது. சரிங்களா? அடிமான சமமாக இருக்கனால அப்படியே வந்து நான் எடுத்து எழுதிடுறேன். சரிங்களா? அப்போ சம்மில் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணணுன்னா நமக்கு இதுதான் வருது. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போமா? என்ன வரும்? இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்குது? x² ப்ளஸ் xy ப்ளஸ் y². அதுதான் இருக்குது. அப்போ அதுதான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். சரிங்களா? xy ப்ளஸ் y², x² ப்ளஸ் xy ப்ளஸ் y². இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள் எங்கே இருக்குது? x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி மெத்தட் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. தயவு பண்ணி நல்லா வந்து பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிமானத்தை வந்து சமமாக ஆக்குறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்? எக்ஸை இங்கிட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு மைனஸை கடை வாங்கி நான் வெளியே போட்டு அதுக்கப்புறமா வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். பார்த்தா இதுதான் வந்து ஃபார்முலா. அப்படியே எடுத்து எழுதி நம்ம என்ன பண்ணியாச்சு? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள். a மைனஸ் பிக்கு இங்கே பாருங்கள். a³ மைனஸ் b³ அதை தான் வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். அடிமான சமமாக இருக்குது. அதனால் அப்படியே போட்டாச்சு. இதுக்குரிய ஃபார்முலா தான் இது. அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதி அடிமானத்தை அப்படியே எடுத்து எழுதி கேன்சல் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்த சம் போகலாம்.
சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், 8.94 இன்ட்டு 8.94 இன்ட்டு 8.94 மைனஸ் 3.56 இன்ட்டு 3.56 இன்ட்டு 3.56 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம டக்குன்னு ஞாபகம் வந்துடுமா, அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் என்ன மெத்தட் இது, கியூப். ஓகேங்களா, கியூபில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 டைம்ஸ் வந்து நமக்கு 8.94 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே எழுதுங்க, ஏ கியூப். சரிங்களா, இங்கே 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க 3.56, அப்போ பி கியூப். சரிங்களா, டிவைட் பை இங்கே என்ன இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு இங்கே ஏ, இங்கே வந்து பி கொடுத்துருக்காங்க, அப்போ ஏபி. சரிங்களா, இன்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது, பி ஸ்கொயர்டு. இதுதான் வந்து ஃபார்முலா என்ன, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இப்போ எழுதணும் இல்லையா முன்னாடி சமுக்கு, அதே தான், ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு. சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா. இந்த மாதிரி க்யூப்பில் கேட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஷார்ட்கட் தாங்க. இந்த ஷார்ட்கட் வந்து க்யூப்பில் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டு போயிடலாம். ஸ்கொயருக்கு வந்து இது வந்து ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது, க்யூபுக்கு மட்டும் நீங்கள் வந்து போட்டுட்டு போயிடலாம். சரிங்களா, அல்ஜிப்ரா ஃபார்முலா க்யூப் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த நடுவில் என்ன சைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்களா, மைனஸ் சைன் கொடுத்துருந்தா அப்படியே என்ன பண்ணும், இந்த 2 வேல்யூவை மைனஸ் பண்ணி போட்டுட்டு போகலாம். சரிங்களா, அப்போ 8.94 இங்கே 3.56 ரெண்டையும் வந்து லெஸ் பண்ணுங்கள். 14ல் 6 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 8 வரும். அப்போ இங்கே 8 தானே இருக்குது, இங்கே 1 வாங்கியாச்சு. அப்போ 8ல் 5 போச்சு அப்படின்னா 3, இங்கே 8ல் 3 போச்சுன்னா 5, 5.38 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள் எங்கே இருக்குன்னு, பியில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்கட். அப்படியே நடுவில் என்ன சைன் இருக்கோ அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்கள், இது ஃபார்முலா வந்து எடுத்து எழுதியாச்சு. இல்லை நான் ஃபார்முலா படியே போகிறேன் அப்படின்னா ஃபார்முலா வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஃபார்முலாவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கியூப் பி கியூப் இருக்குது. அதே மாதிரி கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பி என்ன, 8.94 மைனஸ் 3.56 ரெண்டு கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 5.38. சரிங்களா, இதுதான் வந்து ஆன்சர். நீங்கள் ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா இப்படியே போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டை வச்சு போட்டுக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துலையே வந்து என்ன பண்ணிடலாம், கழிச்சு போட்டு போகலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்த சம்மு. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா, ஓகே. 4/3 மைனஸ் 3/2 அதே மாதிரி ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே -5/3 இங்கே பாரு டிவைடட் பை கொடுத்துருக்காங்க 30/12 இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி சைன் வந்து கொடுத்துட்டு அந்த சைனை நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக போடணும். இங்கே பாருங்கள் 4, இதை எப்படி நம்ம எடுத்து எழுதலாம், 4/3. சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து எழுதுகிறேன், நல்லா கவனிங்க. 4/3 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ்ன்னு மாற்றிடலாமா, ப்ளஸ்ஸு 3/2. ஓகேங்களா, 3/2. ஓகே, இந்த ப்ராக்கெட் வந்து முடிஞ்சது. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, -5/3. இந்த மாதிரி வகுத்தல் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கலாக மாற்றி நம்ம தலைகிழி எடுப்போம். சரிங்களா, பெருக்கலாக மாற்றி தலைகிழி எடுப்போம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இடையிலேயே வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. சரிங்களா, அப்போ பெருக்கல் சைன் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழி எடுப்போம். 12/30 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே டேரெக்டாக இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணுங்கள், இன்ட்டு இருக்கு இல்லையா, அப்போ ஓர் 3 3 நான் 3 12. இங்கே பாருங்கள், ஓர் 5 5 6 5 30. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியும். இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 2 4 2 6. இதுக்கப்புறம் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு. அப்போ எழுதுங்க, 4/3 ப்ளஸ்ஸு 3/2 ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது, 2/3 இருக்குது. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், 2/3ன்னு எடுத்து எழுதிடுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் சைனை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல -2. ஓகேங்களா, -2 அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்து என்னப்பா பண்ணுவோம், எல்சிஎம் தான் வந்து நம்ம எடுப்போம். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 6 தான் வந்து எல்சிஎம் வரும். சரிங்களா, இங்கே 3 இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 3 6 எடுத்தாச்சு. 3 நமக்கு எதால் பெருக்குன்னா 6 வரும், 2ஆல். அப்போ கீழே எதால் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே வேல்யூவால் தான் மேலே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 6ங்கும்போது நமக்கு என்ன வரும், 4 2 8. சைன் என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது, அப்படியே போட்டாச்சு. நமக்கு இங்கே என்ன வரும், 3 6. சரிங்களா, 2 வந்து 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அதே வேல்யூவால் மேலே பெருக்குங்க, 3 9.
அடுத்து இங்கே 3 இருக்குது, மூவி 2 6, அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் தான் பெருக்கணும். அப்போ மேலே ஈ2 4 சரிங்களா. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும், ஈ2 4 சரிங்களா. இதனால தான் சொல்கிறேன் சைனை வந்து கேர்ஃபுல்லாக போடணும்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள் எல்சிஎம் வந்து நமக்கு வந்து 6 தான். அடுத்து பாருங்கள் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். 8 + 9 இங்கே -4 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வந்து கூட்டிக்கலாம். 9ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், ஈரெட்டா 16 17 வருமா, -4 சரிங்களா. 17 - 4 / 6. அப்போ 17ல் நமக்கு 4 போச்சுன்னா 7 4 3 7வா, அப்போ வந்து 13 வருமா, 13 / 6 சரிங்களா. 17ல் நமக்கு 4 போச்சு அப்படின்னா 13 வரும், 13 / 6 சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து சைன் தான் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சைனை வந்து கரெக்டாக போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருக்கலாக மாற்றிருக்கோம். இங்கே நமக்கு அடித்து கொடுக்கும்போது அந்த மைனஸ் சைன் வரும் சரிங்களா. இதுதான் வந்து இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்த சம் பாருங்கள். ஓகே 65. அடுத்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த சம் பாருங்கள், டக்குன்னு 1 செகண்டில் போட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 தேர்வர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவைன்னு கேட்குறாங்க. 10 லட்சம் அப்படிங்கும்போது நமக்கு டக்குன்னு என்ன தெரியணும், லட்சத்துக்கு வந்து எத்தனை 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். 1 லக் பார்த்தீங்கன்னா 5 0. அப்போ அதுக்கு முன்னாடி 10 லட்சம் எழுதியாச்சு. எத்தனை மையங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் எத்தனை பேர், 1000 சரிங்களா. 1000 தேர்வர்கள், அவ்வளோதான். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்து நமக்கு 1000 அப்படிங்கிறத பேலன்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை தேர்வு மையங்கள் தேவை, 1000 தேர்வு மையங்கள் வந்து தேவை. ஆப்ஷன் பாருங்கள் பி தான் வந்து சரி. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. அடுத்து பாருங்கள், அடுத்தடுத்த 3 இரட்டை இயல் எண்களின் பெருக்களை வகுக்கும் மிகப்பெரிய எண். நல்லா கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இரட்டை இயல் எண்களின் பெருக்களை வகுக்கும் மிகப்பெரிய எண் வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை, 3ன்னு கேட்டிருக்காங்க. இது 2 தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் 3 இரட்டை இயல் எண்கள் கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. அப்போ இரட்டை இயல் எண்கள் 2ல் கேட்டிருக்காங்க. இரட்டை இயல் எண்களின் 3 அடுத்தடுத்த, அப்போ 2 × 2 நமக்கு என்ன வரும், 4 சரிங்களா. அப்போ 4 × 2 நமக்கு என்ன வரும், 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 × 2 நமக்கு வந்து என்ன வரும், 16 சரிங்களா. இதுதான் வந்து அடுத்த 3 இரட்டை சரிங்களா. இரட்டை இயல் எண்கள், இரட்டை இயல் எண்களின் மிகப்பெரிய எண். அப்போ இது 3ல் நமக்கு வந்து மிகப்பெரிய எண் என்னப்பா, 16 அப்படிங்கிறதா வந்து மிகப்பெரிய எண். அப்போ ஆப்ஷன் பாருங்கள் 16. டக்கு டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இரட்டை இயல் எண்கள் கேட்டவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஃபஸ்ட்டு 2 போட்டுவோம். அப்போ 2 2 4, 4 2 8, 8 2 16 இப்படி போட்டுவோம். இப்படி போடும்போது நமக்கு 4 வருது சரிங்களா. இதில் வந்து 4 வருது. நம்ம இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். 3 இரட்டை எண்கள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2 4 8 16 சரிங்களா. அடுத்து பாருங்க, அடுத்த சம். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 4 8 16 இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பாக வரும் சரிங்களா. இதுதான் வந்து சரி, இந்த மெத்தட் தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், சுருக்குக தான். 5 1/2 ப்ளஸ் 3/4, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆஃப்னு வந்து நம்ம இதை என்ன பண்ணணும், இன்ட்டு அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ 5 1/2 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 8/9 சரிங்களா. ஆஃப்னு வந்தால் போர்ட் மாஸ் ரூல் படி ஆஃபுங்கிற இடத்துல நம்ம பெருக்கல் தான் போடுவோம், பெருக்கல் சைனு. இப்போ இதை எப்படி பார்க்கலாம், இங்கே பாருங்கள், மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறோம். 2 10, 10 + 1 11 /2 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 8/9. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 1 நாள் 4, 4 8, 1 3 3 9 ஓகேங்களா. 2/3ன்னு வருது. அப்போ என்ன வரும், 11/2 ப்ளஸ் 2/3 சரிங்களா. 2/3 ஓகேவா. அப்போ இதை எப்படி எல்சிஎம் எடுக்கலாமா, எல்சிஎம் எடுத்தோம்னா அதே தான், சேம் தான் வருது. 3 6. அப்போ வந்து கீழே நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மேலே 3ஆல் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 6ங்கும்போது 11 3 33 ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ்ஸு. இங்கே மூவி 2 6, அப்போ மேலே 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 4 சரிங்களா. அப்போ 33 + 4 37/6 வருது. ஆனால் ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே தகா பின்னமாக இருக்குது, இங்கே கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு என்ன வரும், 6 வரும். அப்போ 6 எதில் இருக்குது பாருங்கள், இங்கே கீழே வந்து 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இங்கேயே டக்கு நம்ம போட்டுடலாம். இங்கே தான் வந்து 6 இருக்குது. அப்போ இதுதான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம்.
இங்கே பாருங்கள் 6 6 36 பிரித்து பாருங்கள். கீழே 6 அப்படின்னா 6 6 36 மீதி 1 அப்போ 36 + 1 37. அப்போ இதுதான் வந்து நமக்கு 6 வரும். சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு 6 வரும். பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து இதுதான் 6 1/6. ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். 67 68. ஓகே, சுருக்குக தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தும் சிம்பிளிஃபைல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4/3 சம் தெரியுதாப்பா? ஓகே, 4/3 + 3/2 - 5/3 டிவிஷன் கொடுத்து 30/12 - 12/9 இன்ட்டு -27/16. சரிங்களா, இதில் சைன் பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைன் கொடுத்தா நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம். 4/3 ப்ளஸ்ஸு 3/2 மைனஸ்ஸு 5/3. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வகுத்தில் பெருக்கலாக மாற்றும் போது தலைகீழ் எடுக்கணும். 12/30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் மைனஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நடுவில் பெருக்கல் இருக்கு இல்லையா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது போன சம்முக்கு முந்தைய சம் பார்த்த மாதிரி தான். சரிங்களா, 2 3 சம்முக்கு முன்னாடி இது மாதிரி தான் பார்த்துருப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு இங்கே நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12/9 இன்ட்டு நடுவில் பெருக்கல் இருக்குது அப்படியே போட்டாச்சு. மைனஸ் இங்கே கொண்டு வந்தாச்சு ப்ளஸ் தான். அடுத்து பாருங்கள் 16. ஓகேங்களா, எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, எப்படி கேன்சல் பண்ணலாம், இங்கே பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 9, இங்கே இன்ட்டு இருக்குது, இங்கே இன்ட்டு இருக்குது. இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ணலாம், இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கலாமா. 1 3 3 4 3 12. அடுத்து பாருங்கள் 1 5 5 6 5 30. இதுக்கப்புறம் அடித்து கொடுக்க முடியுமா. 2 4 3 2 6. அப்போ 2/3 வருது. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள் இங்கே 1 9 9 3 27. அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது 3 12 4 16. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அடித்து கொடுக்க முடியுமா, அடித்து கொடுக்க முடியாது. அவ்வளோதான். அப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து எழுதிடலாமா. அடுத்த ஸ்டெப் பாருங்கள் என்ன வரும், 4/3 ப்ளஸ்ஸு 3/2 மைனஸ்ஸு இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு 2 இருக்குது 2/3. ஓகேங்களா, 2/3. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு 3 9. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, நடுவில் பெருக்கல் இருக்குது. அப்போ 3 9 /4. சரிங்களா, அவ்வளோதான் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், எல்சிஎம் தான் எடுப்போம். எல்சிஎம் வந்து எடுத்தோம் அப்படின்னா 2 வந்து 2ஆல் வந்து அடியாகும். அப்போ 2 4 2 தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2ஐயும் இங்கே 3 இருக்குது, 2ஐயும் 3 பெருக்குனா நமக்கு 6 வருமா. சரிங்களா, 2 3 பெருக்குனா நமக்கு 6 வரும். இங்கே 4 2 வந்து நம்மளுக்கு வந்து 4ஆல் வந்து அடியாகும். அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 வரும். 3 12. நீங்கள் வந்து தனியாக வந்து போட்டு பண்ணாலும் உங்களுக்கு 12 தான் வரும். ஏற்கனவே நம்ம நிறையா டைம் போட்டாச்சு. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து உங்களுக்கு 12 தான் வரும். ஓகேங்களா, 3 12. இங்கே 3 2 தடவை கொடுத்துருக்காங்க. இங்கே 4ல் நமக்கு 2 வந்து அடியாகும் இல்லையா. அப்போ இதவே நம்ம எடுத்து அப்படியே எல்சிஎம் போட்டுடலாம். அப்போ 12. ஓகேங்களா, எல்சிஎம் வந்து நமக்கு 12. அப்போ பாருங்கள் 3 3 × 4 நமக்கு 12 வருமா. இப்போ கீழே எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே இதால் தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 12 அப்படிங்கும்போது இங்கேயும் நம்ம 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 12 4 16 நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன வரும் 6 12. 6 12 அப்படிங்கும்போது மேலே 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 3 18 நடுவில் நமக்கு மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 3 இருக்குது, 3 12 இங்கே 4 8. அப்போ 8 ப்ளஸ் சைன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 எதால் பெருக்கினா 12 வரும் 3. அப்போ இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். 4 3 12 9 3 27. ஓகேங்களா, அப்போ எடுத்து எழுதியாச்சு. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணால் என்னது, ஃபஸ்ட்டு 16 ப்ளஸ்ஸு 18 இங்கே ப்ளஸ்ஸு இந்த மைனஸை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ப்ளஸ் 27 மைனஸ் 8 ப்ளஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன், மைனஸை கடைசியாக கொண்டு வந்துட்டேன். 12 டிவைடட் பை இதையெல்லாம் கூட்டுங்க. 16 18 கூட்டு நமக்கு என்ன வரும் 10 20 30 40 48 49 50 55 55 ப்ளஸ் 6 61 வரும். சரிங்களா, 61 மைனஸ் 8 டிவைடட் பை 12. 61 மைனஸ் 8 டிவைடட் பை 12. அப்போ 61ல் 8 போச்சுன்னா நமக்கு என்னப்பா வரும் 53 வரும். சரிங்களா, 7 3 10. அப்போ எங்கிட்ட 1 8 இருக்கா. அப்போ 53/12. இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஏல வந்து இருக்குது.
ஆப்ஷன் ஏ தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா 53/12. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் வரும். நமக்கு வந்து சைன் தான் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சைனை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கரெக்டாக போடணும் ஓகேங்களா. அடுத்த சம் போயிடலாம். புரியல அப்படின்னா திரும்பவும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பாஸ் பண்ணி வச்சுட்டு முன்னாடி போய் பாருங்கள். அடுத்து பாருங்கள். அடுத்த சம்மு 0.1 × 0.1 இருந்தது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது 2-3 டைம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். இதை பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், இதை விட்டுட்டு அடுத்த சம் போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வந்துட்டாலே 0 1 நம்ம பெருக்கணும். ஒவ்வொரு ஒன்று தானே வரும். இங்கே 2 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 2 0 வந்து எடுத்து எழுதுங்க. 2 0 இருக்குது. ஒரு 1 போட்டாச்சு. இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி வைப்போம் சரிங்களா. அப்போ அடுத்து பாருங்கள் 4 0 இருக்குது. 4 0வை எடுத்து எழுதியாச்சு. இங்கே 1 இருக்குது போட்டாச்சு. இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ 4 வருதா, 4 டிஜிட் தண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி வைப்போம். அடுத்து கீழே பாருங்கள் என்ன இருக்குது, 0.0101 எடுத்து எழுதியாச்சு. இது 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும். இது 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 0.01 0.0001 ஓகேங்களா. 1 0 1 0 1 0 டக்குன்னு பாருங்கள். இதே வேல்யூ தான் இங்கேயும் நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா. இதே தான் இங்கேயும் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் 0.0101 டிவைடட் பை 0.0101 சரிங்களா. அப்போ 1 1 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 தான் வந்து மீதி நமக்கு இருக்குது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த சம்லாம். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2x - 1 ஸ்கொயர்டு சரிங்களா. 2x - 1 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 என்ற சமன்பாட்டின் தீர்வு கேட்குறாங்க. இந்த மாதிரி இது வந்து ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதோட சொல்யூஷன் வந்து நமக்கு கேட்குறாங்க. 2x - 1 ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது ஈக்குவல் டு 9 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இதை வந்து நம்ம எப்படிப்பா எடுத்து எழுதலாம், 2x - 1 எடுத்து எழுதிட்டு இந்த ஸ்கொயர்டை நான் என்ன பண்ணுறேன், இங்கிட்டு நான் கொண்டு வரும்போது இங்கே √9 எழுதலாமா. இந்த ஸ்கொயரை நான் எடுக்கிறதுக்காண்டி 9ஐ வந்து ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் நமக்கு வராது. இந்த ஈக்குவேஷனை நான் இப்படி வந்து மாற்றிட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி வந்து மாற்றியாச்சு. 2x - 1 √9 சொல்லிட்டு மாற்றியாச்சு. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 2x சரிங்களா. 2x - 1 √9 நம்ம என்ன பண்ணலாம், 3 9 வரும் சரிங்களா. +or-3 இதுதான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இப்போ சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். +3க்கும் -3க்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எடுத்து எழுதுங்க. 2x - 1 இஸ் ஈக்குவல் டு +or-3. ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் மைனஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். 2x - 1 +3 ஓகேங்களா. ப்ளஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மைனஸ் கண்டுபிடிப்போம். அப்போ எடுத்து எழுதுங்க. 2x இந்த இடத்துல என்ன வரும், இங்கே -1 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு +3 இங்கே இருக்கா, +3 இந்த -1 இங்கிட்டு வரும்போது நமக்கு +1 மாறிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 3 + 1 4. அப்போ பாருங்கள், 2 2 2 4 இங்கே அப்படியே அடித்து கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் 2 2 2 4. ஏன்னா இந்த x ஈக்குவல் டு வரும்போது 4/2 தான் வரும். இங்கே பாருங்கள் x ஈக்குவல் டு 4/2 வரும். இப்போ 2 2 2 4. அப்போ x வந்து 2ன்னு வரும். நான் அப்படியே அடித்து கொடுத்துட்டேன். அப்போ x வந்து நமக்கு என்னது 2 அப்படின்னு வருது. இந்த சமன்பாடு படி நமக்கு 2ன்னு வருது ப்ளஸ் சைனை வச்சு. அதுவே மைனஸ் சைனை வச்சு நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மைனஸ் சைன் பாருங்கள். 2x - 1 ஈக்குவல் டு -3 சரிங்களா. +or-3 வந்ததுனால நம்ம ப்ளஸுக்கு கண்டுபிடிக்கிறோம், மைனஸுக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை எடுத்து எழுதுங்க. 2x இங்கே -3 இருக்குது. இந்த -1 இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும், +1 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அப்போ 2x ஈக்குவல் டு -3லேருந்து 1 போச்சு அப்படின்னா நமக்கு 2 வரும். நம்ம இதுலேருந்து தான் இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே -2 அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா. அப்போ என்ன வரும், x ஈக்குவல் டு -2/2ன்னு எழுதுவோமா. நீங்கள் அப்படியே இந்த இடத்துலையும் அடிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து எழுதி அடிச்சுக்கலாம் தெரியாதவங்க. 1 வருது. அப்போ x ஈக்குவல் டு -1. அப்போ ஆன்சரில் எங்கே இருக்குது, -1 -2 தான் நமக்கு வந்து வருது சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. இதுதான் வந்து ஆன்சர். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கங்க சரிங்களா. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். அடுத்த சம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாங்கள் பாருங்கள் 49x²
2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர் வர்க்கமூலம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? 49 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயரை நீங்கள் விட்டுருங்க, இப்போதைக்கு நம்ம இதை எடுக்க வேணாம். இதை மட்டும் எடுத்து பாருங்களேன். இங்கே ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ஓகேங்களா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எதுக்குரிய ஃபார்முலா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்குரிய ஃபார்முலா. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab ஓகேங்களா. இதை தான் வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர்டு இங்கே பி ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் 2ab உள்ளே வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா வந்து வந்தாச்சு. அப்போ ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன வரும்? எக்ஸ் வரும். பிங்கிற இடத்துல நமக்கு ஒய் வருமா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு ஓகேங்களா. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு தான் வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஏங்கிற இடத்துல எக்ஸ், பிங்கிற இடத்துல ஒய். என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில்? 49 நம்ம எப்படிப்பா எழுதலாம்? 7 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? 7 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? 7 49. அடுத்து பாருங்க, இது வந்து இதுக்குரியதான் இது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு நான் வந்து ஃபார்முலா வந்து எடுத்து எழுதிட்டேன். இந்த ஸ்கொயர் ரூட்டோட ஃபார்முலா தான் ஏ மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஏங்கிற இடத்துல எக்ஸு, பிங்கிற இடத்துல ஒய். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இதை எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே ஒரு ஸ்கொயர் விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயரை நீங்கள் இப்போ எடுத்து போடணும் சரிங்களா. ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம்? ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம் ஓகேங்களா. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து இப்போ எடுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா? இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 7 எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்போ 7 எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் ஆன்சர். எதில் இருக்கு பாருங்கள்? ஆப்ஷன் வந்து நமக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 7 எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து கரெக்டாக. ஃபார்முலா தெரிஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துலேயே வந்து நம்ம போட்டுடலாம் பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் வந்து ஃபார்முலா. அப்போ வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தானே. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் வரும். அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா இங்கே 7 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் பார்த்தீங்கன்னா. அப்போ 7 அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம போட்டு போயிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுனா இதை நீங்கள் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸ் ஒய் கொடுத்தவொடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏபி சரிங்களா, ஏபி. அடுத்து பாருங்க, அடுத்த சம்மு 72 சரிங்களா. 72 43 56 இன்ட்டு 43 56 மைனஸ் 21 71 இன்ட்டு 21 71 டிவைட் பை 21 85 இன்ட்டு 1/4 4356 ப்ளஸ் 2171 சரிங்களா. இந்த வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு டக்குன்னு என்னப்பா தோணும்? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 43 56 43 56 இப்போ ஏ ஸ்கொயர்டு வருதா? ஏ ஸ்கொயர்டு. அடுத்து பாருங்கள் மைனஸ் ஃபார்முலா தான். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அப்போ ஏ ஸ்கொயர்டு, இது வந்து ஏ ஸ்கொயர்டு, இது வந்து நமக்கு பி ஸ்கொயர்டு ஓகேங்களா. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 21 85, 21 71, இங்கே 43 56. இது ரெண்டையும் கூட்டுனா நமக்கு வந்து என்னது? 6000 மேலே போயிடும். அப்போ ரெண்டையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. 6ல் 1 போச்சுன்னா 5 சரிங்களா. அப்போ மைனஸ் பண்ணி தான் நமக்கு போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்னது? கீழே இருக்கிறது வந்து ஏ மைனஸ் பி தான் சரிங்களா. ஏ எடுத்து எழுதியாச்சா? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு எடுத்து எழுதியாச்சு. நம்ம கீழே வந்து என்னது? 21 85 அப்படிங்கிறது என்னது? ஏ மைனஸ் பி சரிங்களா. ஏ மைனஸ் பி. அடுத்து இங்கே என்ன இருக்குது? இன்ட்டு 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 43 56. ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி 43 56 இன்ட்டு 21 71 அப்படிங்கிறது என்னது? ஏ ப்ளஸ் பி. அப்போ ஃபார்முலா பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? நல்லா கவனிங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி சரிங்களா. ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி தான் வந்து ஃபார்முலா. பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே நான் எழுதிடுறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு இதுதான் வந்து இங்கே வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இல்லை ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி எது முன்னாடி கூட போட்டுக்கலாம், ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இதுக்குரிய ஃபார்முலாவை நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். டிவைடட் பை வந்து என்னப்பா இருக்குது? ஏ மைனஸ் பி சரிங்களா.
இன்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பி ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேங்களா, இன்ட்டு நம்ம என்ன எடுத்து எழுதணும், 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இதுதான் வந்து ஃபார்முலா படி நமக்கு வந்திருக்கு. அப்போ அப்படியே வந்து வேல்யூ எடுத்து எழுதுங்க. ஏ ப்ளஸ் பின்னா நமக்கு என்ன வரும், 43 56 ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ என்ன, 21 71. அதே மாதிரி ஏ மைனஸ் பி எழுதுங்க. 43 56 மைனஸ் 21 71 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பியோட வேல்யூ 21 85. இங்கே பாருங்கள் இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடம் இல்லையா, இன்ட்டு அப்படிங்கிற இடத்துல 1 பை, ஓகேங்களா, 1 பை 43 இங்கே எழுதிடுறேன். சரிங்களா, இங்கேக்குள்ளே எழுதிடுவோம். 1 பை 43 56 ப்ளஸ்ஸு 21 71 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல வந்து இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோமா. இங்கே பாருங்கள் 43 56 21 71 இங்கேயும் இருக்குது, இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். பாருங்கள் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இது ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கேன்சல் ஆகிருக்கு. மேலே வந்து 1 தான் இருக்குது, அப்போ வந்து கீழே இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து இங்கே நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. 1 பை போட்டு இங்கே எழுதிக்கோங்க. எனக்கு இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு வந்து என்னப்பா இருக்கும், 43 56 மைனஸ் 21 71. அதை ரெண்டையும் கழிச்சு தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி. அப்போ என்ன வரும், 21 85 டிவைடட் பை 21 85 வரும். அப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். நீங்கள் இந்த வேல்யூவை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி போடலாம், இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும். நமக்கு மேலே என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆயிருமா. மேலே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி இருக்குது. ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்ன, நமக்கு ஏலேருந்து பிஏ கழிச்சு தான் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ 21 85 டிவைட் பை 21 85. இப்போ ஏ மைனஸ் பி இந்த இடத்துலையே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும். ஏ மைனஸ் பி தான் வந்து இருக்குது. அப்போ 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். சரிங்களா, இங்கே ஃபார்முலாவை வச்சு அப்படியே வந்து அடித்து கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை நம்பரை வச்சு தான் போடணும் அப்படின்னா நம்பர் இந்த மாதிரி எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து இடம் இல்லை, இந்த இன்ட்டுக்கு அப்புறமா இது வரும் 1 டிவைடட் பை 43 56 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கேயும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுது. சரிங்களா, அதுதான். அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து சின்ன சம் தான். இங்கே பாருங்கள் 4y டிவைடட் பை 3. இதை பார்த்தா நமக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், அது ரொம்ப ஈஸி தான். 4y டிவைடட் பை 3 மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 2/y கொடுத்துருக்காங்க. இந்த எப்படிப்பா சால்வ் பண்ணலாம், 4y அப்படிங்கிறத 3y நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 3y வருமா, மைனஸ் 3y டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 2/y. அப்போ அப்படியே வந்து நம்ம பெருக்கி போட்டுடலாம்ல, 2 4 டிவைடட் பை 3y. சரிங்களா, பெருக்கிற சைன் தானே இருக்குது. அப்போ அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு, 4 டிவைடட் பை 3. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 4yயில் 3y போச்சு அப்படின்னா நமக்கு 1y இருக்கும். டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3y. ஓகேங்களா, அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 1y இருக்குது, இங்கே நமக்கு என்னது 1y இருக்குது. சரிங்களா, அப்போ 1y நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த y எங்கிட்ட கொண்டு வந்துடும், இங்கேயும் 1y தான் இருக்குது. சரிங்களா, அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு, ஈக்குவல் டு 4. அப்போ இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, y ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. y ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது நமக்கு இது y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. அப்போ இங்கே y மட்டும் வரும், இந்த ஸ்கொயர் எங்கிட்ட வரும்போது √4ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், √4 வரும். சரிங்களா, அந்த ஸ்கொயர் எங்கிட்ட கொண்டு வரும்போது √4ன்னு மாறும். அப்போ y ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். சரிங்களா, 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள், சி தான் வந்து கரெக்ட். இந்த மாதிரி சம்லாம் கேட்டால் ஈஸியாக வந்து போட்டுடலாம். எந்த மெத்தடுன்னு சொல்லி தெரிஞ்சாலே போதுமானது. என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதி கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே 3 கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ அந்த ஒய்யை வந்து இங்கே கொண்டு வந்தது டிவைடட் பையில் தானே இருக்குது. அப்போ மேலே ஒரு y கீழே ஒரு y. அப்போ என்ன வருது, y ஸ்கொயர்டு வருது. y ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த ஸ்கொயரை வந்து நான் வெளியே எடுக்கும்போது 4 வந்து √4ன்னு மாற்றிட்டு √4ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும், 2 4. சரிங்களா, அப்போ எடுத்து எழுதியாச்சு. அடுத்த சம் பாருங்கள். ஸ்க்ரீன்லாம் கரெக்டாக தெரியுதா, ஓகே. அடுத்த சம் பாருங்கள், 75 983. இது பாருங்கள், டக்குன்னு போடுங்க. ஏ ஸ்கொயர்டு இங்கே மைனஸ்ஸு என்னது, இங்கே அதே கொடுத்துருக்காங்களா, 45 983 இன்ட்டு 45 903. ஓகே, பி ஸ்கொயர்டு டிவைடட் பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 30,000
4யும் 7யும் நம்ம வந்து கூட்டும்போது என்ன வரும், வேல்யூ வந்து அதிகமாக போகும். அப்போ 4லேருந்து 7 4யும் நம்ம மைனஸ் பண்ணால் 3 வரும். அப்போ இது ரெண்டையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. 59 83, இங்கேயும் 59 83 காமனாக இருக்குது. அப்போ 4 7ல் 4 போச்சுன்னா 3. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க, a மைனஸ் பி. சரிங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா என்னப்பா, a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம். a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா a ப்ளஸ் பி a மைனஸ் பி. அப்போ a மைனஸ் பி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. a மைனஸ் பியும் இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டும் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a ப்ளஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள், a ப்ளஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் சொன்னேன், நமக்கு வந்து கியூபுக்கு தான் வந்து அந்த ஷார்ட்கட் வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகும். சரிங்களா? ஹெல்ப் பண்ணும். ஸ்கொயருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க. மைனஸ் சைன் இருக்குது, நம்ம டேரெக்டாக இங்கே மைனஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா தப்பாயிரும். a ப்ளஸ் பி அப்படிங்கும்போது நமக்கு இதை என்ன பண்ணணும், கூட்டி போடணும். 75 983 ப்ளஸ்ஸு 45 983. சரிங்களா? ஷார்ட்கட்லாம் இதுக்கு வந்து உதவாது. ஒன்லி கியூபுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து ஷார்ட்கட் வந்து உதவும். இப்போ 3 + 3 6, 8 + 8 2 16, மீதி 1, 9 + 9 2 18, மீதி 1 9. அதுக்கப்புறம் 5 5 10 11, மீதி 1. அடுத்து பாருங்கள் 7 4 11, 7 3 10 11 12 வருது. சரிங்களா? 121. சரிங்களா? கோணலாக எழுதிட்டேன்னா ஓகே, கூட்டி போட்டனால அப்படி எழுந்துருச்சு. அப்போ ஆன்சர் பாருங்கள் 121 966. சரிங்களா? நீங்கள் இப்படியே வந்து ஆட் பண்ணி போட்டுடலாம். இல்லை இப்படி வராது அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து எழுதி ரெண்டையும் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி போடலாம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 121 966. எதில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில். ஆப்ஷன் வந்து பி தான் வந்து சரி. சரிங்களா? பி தான் வந்து சரி. ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் எல் எக்ஸ் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 4x + 2 எனில் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர்டின் மதிப்பு. இதை ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு வந்து நினச்சேன். பரவாயில்ல, டைம் இருக்குது, அதனால் நம்ம பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கும்போது நம்ம வந்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எல் எக்ஸ் ப்ளஸ் எம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா LM எடுத்து எழுதணும். பெருக்குத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 2. அதே மாதிரி கூட்டுத்தொகை எல் ப்ளஸ் எம்மோட கூட்டுத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, எல் ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தானே ஃபார்முலா. இப்போ பாருங்கள், எல் ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், 4 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? 4 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர்டு. நான்கு நமக்கு 16, 2 4. சரிங்களா? 4 16, 2 4. சரிங்களா? ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தான் நமக்கு வந்து ஃபார்முலா வரும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 16 + 4. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் எல் எக்ஸ் ப்ளஸ் எம். இங்கே இடத்துல பெருக்கு தொகை கேட்டிருக்காங்க, நான் வந்து ப்ளஸ் போட்டுட்டேன்னா சாரி, இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். சரிங்களா? மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸில் மாறணும். சரிங்களா? எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர்லாம் நமக்கு ஆப்போசிட்டில் தானே வரும். அப்போ வந்து மைனஸ். ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் வரும். அப்போ 4 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு. இந்த இடத்துல 16 மைனஸ் 4. அப்போ வந்து பாருங்கள், 16ல் 4 போச்சுன்னா நமக்கு வந்து என்ன வரும், 12 தான் வரும். ஆன்சர் பாருங்கள், 12 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா எல் வேல்யூ எம் வேல்யூ வந்து எடுத்து எழுதிட்டா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் சைன் தான் வந்து நமக்கு வரும் ஃபார்முலாவில். அப்போ பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர்டு அப்படியே எடுத்து எழுதி நம்ம போட்டாச்சு. 12 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். a plus b the whole square plus a minus b the whole square. இதை பார்த்தா நமக்கு டக்குன்னு என்னப்பா ஞாபகம் வரணும், a plus b the whole squareக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி a minus b the whole squareக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க. a plus b the whole squareடைய ஃபார்முலா என்ன, a squared plus b squared plus 2ab. a squared plus b squared plus 2ab. ஓகேங்களா? அதுக்கப்புறம் a minus b the whole squareோட ஃபார்முலா என்ன, a squared plus b squared minus 2ab. ஓகேங்களா? ரெண்டு பாருங்கள், a plus b the whole squared a minus b the whole squared ரெண்டுக்கும் ஃபார்முலா வந்து எடுத்து எழுதியாச்சு. அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் பண்ணுங்கள், a squared plus b squared plus 2ab ப்ளஸ்ஸு a squared plus b squared minus 2ab. சரிங்களா? இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, அதை அப்படியே நான் எடுத்து ப்ளஸ் பண்ணி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணுவோமா,
ஓகே, எப்படி பண்ணலாம்? இங்கே ஒரு ஏ ஸ்கொயர்டு, இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே -2ab ப்ளஸ் 2abயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணியாச்சு. மைனஸு ப்ளஸ், இங்கே பாருங்கள் மைனஸ் சைனையும் ப்ளஸ் சைனையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? ஆப்போசிட் சைன் வந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, இங்கே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதை எப்படி எழுதலாம்? நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு நமக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நமக்கு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு எத்தனை தடவை வந்திருக்கு? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. சரிங்களா? 2 தடவை இருக்கனால 2 நான் வந்து என்ன பண்ணுறேன்? எடுத்து வெளியே போட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போடணும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் புத்தகத்துலையும் இருக்கிறது தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். a squared plus b squared is equal to 234 மற்றும் ab is equal to 108 எனில் a plus b divided by a minus b இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், a squared plus b squared is equal to 234 மற்றும் என்னது ab வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 108. ஓகே, அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். ஈக்குவல் டு நடுவில் போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்? I 2 10, 4 2 8, O 2 2, O 2 2, 7 2 14. அடுத்து என்ன பண்ணலாம்? E 2 4, 7 2 14 அடிக்கலாமா? இங்கே 7ஆல் வந்து அடியாகாது. அப்போ எப்படி அடிக்கலாம்? 6 54, 9ஆல் அடிக்கலாமா? ஓகே, 6 54, O 9, மீதி 2, 3 27. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், அடிக்க முடியுமான்னு 13 டிவைடட் பை 6ன்னு வருது. சரிங்களா? 13/6ன்னு வருது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? a + b டிவைடட் பை a - b கேட்டிருக்காங்களா? அப்போ எடுத்து எழுதுங்க. a + b a - b கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன வந்திருக்கு? 6 அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இந்த 6 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 3 6ன்னு பிரிக்கலாம், 2 6ன்னு பிரிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஒன்று 2ஆக இருக்கும், இல்லைன்னா வந்து 3ஆக இருக்கும். அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து ஒன்று 2ஆக இருக்கும், இல்லைன்னா 3ஆக இருக்கும். சரிங்களா? அப்போ a + b a divided a minus b. சரிங்களா? a plus b divided by a minus b என்ன வரும்? 3. நீங்கள் இந்த எடுத்து பண்ணலாம், இல்லை இதை எடுத்து பண்ணலாம், எது வேணாலும் எடுத்து பண்ணலாம். நான் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகிறேன். இப்போ 3 + 2 divided by 3 minus 2 is equal to 5 divided by 1. அப்போ மேலே என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் வந்து டிவிஷனில் கொடுக்கல. சரிங்களா? டிவைடடில் கொடுக்கல. அதனால் மேலே இருக்க நம்பரை மட்டும் நம்ம எடுத்து எழுதிடலாம். 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப கூட நான் சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணி அப்படியே வந்து அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 13/6ன்னு வருது. சரிங்களா? 13/6 அப்படிங்கும்போது நம்ம கீழே இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேல்யூவில் நம்ம பிரித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா a + b a - b அப்படிங்கிறது வரும். சரிங்களா? a + b a ஏன்னா வந்து இந்த 13 ஏயும் ப்ளஸ் பிஏயும் கூட்டினா நமக்கு வந்து 13 வருது. அதே வந்து a - பியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 6 வருது. அப்போ இது ரெண்டையும் பிரித்து பார்த்தா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும்ல. அப்படி தான் வந்து நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து நமக்கு 5 வருது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஒவ்வொரு சம்முக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து லாஜிக் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்து 78வது சம் பாருங்கள். மல்டிப்ளை கொடுத்து a³ + b³ டிவைடட் பை a² + ab. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவை எடுத்து எழுதி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபார்முலாவே வந்து விரிவாக கொடுத்து நம்ம வந்து ஷார்ட்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக கொடுத்துட்டு ஃபார்முலாவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம போடுவோம். இதில் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, நம்ம வந்து ஃபார்முலாவை ஷார்ட்டாக எழுதணும். அவ்வளோதான் வந்து இதுக்கு வந்து வேறுபாடு. அப்போ a³ + b³ டிவைடட் பை இது எதுக்குரிய ஃபார்முலாப்பா? a² + b² பாருங்கள். a² + 2ab + b². இது எதுக்குரிய ஃபார்முலா? எதுக்குரிய ஃபார்முலா வரும்? a + b the whole squared. இப்போ தானே எழுதணும். a + b the whole squared, a - b the whole squared ஃபார்முலா எழுதணுமா? a + b the whole squared ஃபார்முலா தான் நமக்கு என்ன வரும்? a + b the whole squared ஃபார்முலா தான் a² + b² + 2ab. அப்போ எடுத்து எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? பைன்னு வந்து அந்த இடத்துல இன்ட்டுன்னு போடணும். ஆஃப் வந்தாலும் இன்ட்டு போடணும், பை வந்தாலும் இன்ட்டு போடணும். a² - b². a² - b² ஃபார்முலா என்ன? a + b a - b. அதுதான் வந்து a² - b² ஃபார்முலா.
டிவைடட் பை a மைனஸ் பி எடுத்து எழுதியாச்சா? ஓகே. அப்போ இங்கே இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. மல்டிப்ளை தான் கேட்டிருக்காங்க. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா? எப்படி வந்து கேன்சல் பண்ணலாம்? a ப்ளஸ் பி, இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மில் வந்து எழுத மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இங்கே ஷார்ட்டாக கேட்டிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத மறந்துட்டேன் பாருங்கள். எடுத்து எழுதணும். a கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னப்பா? a ப்ளஸ் பி என்ன வரும்? a ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு a ஸ்கொயர்டு, இங்கே வந்து ஒரு b ஸ்கொயர்டு, இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு ab. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. எடுத்து எழுதியாச்சு. இப்போ அப்படி எழுதுங்க. இந்த ஃபார்முலா வந்து இங்கே எழுத மறந்துட்டேன், இதுக்குரியதை அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ எடுத்து எழுதுங்க. a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு a ப்ளஸ் பி a மைனஸ் பி. ஒன்றுமே இல்லைப்பா, ஷார்ட்டாக இருக்கிறத விரிவாகவும் விரிவாக இருக்கிறத ஷார்ட்டாகவும் எழுதியிருக்கோம் ஃபார்முலா, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து பாருங்கள், இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இங்கே a மைனஸ் பி இருக்குது, இங்கே a மைனஸ் பி இருக்குது, கேன்சல் ஆகுமா? a மைனஸ் பிக்கும் a மைனஸ் பிக்கும் கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே ஒரு a ப்ளஸ் பி இருக்குது, இங்கே ஒரு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று மிச்சம் இருக்கு இல்லையா? a ப்ளஸ் பி ஒன்று மிச்சம் இருக்கும். அப்போ அதுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே a மைனஸ் பி கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே a ப்ளஸ் பி, இங்கே 2 a ப்ளஸ் பி இருக்குது. அப்போ ஒன்று இங்கே கேன்சல் பண்ணிவிட்டேன், இன்னொன்று இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்குது? a ஸ்கொயர்டு மைனஸ் ab ப்ளஸ்ஸு b ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இதை கண்டுபிடிக்க தான் நம்ம இது எல்லாம் எழுதியிருக்கோம். அப்போ இந்த சம்முக்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா a ஸ்கொயர்டு மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு எங்கே இருக்குது? ஆப்ஷன் a தான் வந்து சரியானது. ஓகேங்களா? ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். நம்ம ஷார்ட்டாக இருக்க ஃபார்முலாவை என்ன பண்ணியிருக்கோம், விரிவாக எழுதியிருக்கோம். அதே மாதிரி விரிவாக கொடுத்துருக்கிறத ஷார்ட்டாக எழுதி அப்படியே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது? ஒரு எண் வந்து என்ன? ஒரு எண் வந்து நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மற்றும் அதன் தலைகீழின், சரிங்களா? ஒரு எண் வந்து எக்ஸ் அப்படின்னா மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல், இதோட தலைகீழி. அப்போ இதோட தலைகீழி என்னவா இருக்கும்? 1/x தானே. ஒரு எண் எக்ஸ் அப்படின்னா அதோட தலைகீழி 1/x. அதோட கூடுதல் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல் வந்து 65/8 எனில் அந்த எண், இந்த இடத்துல என்ன எண் வரும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன எண் வரும்? அப்படியே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். தகாபு நம்ம கொடுத்துருக்காங்க, மிக்சர் ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த எண் வந்து வந்துடும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது. 8, இங்கே என்ன இருக்குது? 8 இருக்கா? 8 8 64. இந்த 8 தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 8, இந்த எக்ஸு, இங்கே எக்ஸு, இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். 8 8 64, 64 ப்ளஸ் 1 65 வருமா? அப்போ இதுதான் மிக்சர் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ராக்ஷனை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். அப்போ அந்த எண் என்னப்பா இருக்குது? எக்ஸுங்கிற இடத்துல 8 அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, அந்த எண் வந்து 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷனில் பாருங்கள், பி அப்படிங்கிறது தான் வந்து சரி. ஓகேங்களா? நம்மளை பார்த்தா கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி அப்படின்னா அந்த எண்ணை எடுத்து எழுதி அதோட தலைகீழி எடுத்து அவங்களே வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். டைம் எவ்வளோ ஆயிருக்கு? 52. ஓகே, 1 hour வரைக்கும் பார்க்கலாம். 80 வந்தாச்சு. கீழ்கண்ட எண்களில் முழு கண எண். ஓகேங்களா? கீழ்கண்ட எண்களில் முழு கண எண் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்கொயர் கேட்கல. வர்க்க எண் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயரு. அதே மாதிரி கன எண் அப்படின்னா கியூபிக். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது என்னது? 6 × 6 நமக்கு 36. அப்போ இது வந்து என்னது? 6ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் வந்து 36. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 100 அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம்? 10 × 10. 10 ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு வந்து என்னது? 100 அப்படிங்கிறது. அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்கொயர் வந்து எழுத முடியாது. 75க்கு வந்து ஸ்கொயர் எழுத முடியாது. கியூப்லேயும் வராது. 5 25 25 வராது. அப்போ இது வராது, விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இங்கே 512 கியூபோட வேல்யூ என்னப்பா? 8 × 8 64. 64 × 8 8 32 வருமா? அப்போ 512. சரிங்களா? அப்போ 8 கியூபோட வேல்யூ தான் என்னது? 512. நமக்கு முழு கன எண் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கியூப் அப்படிங்கும்போது 512 அப்படிங்கிறது தான் வந்து சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த சம்மு. p பவர் 0க்கு சமமானது. இந்த மாதிரி கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதுன்னா இதே மாதிரி p பவர் 0 அதே மாதிரி e பவர் 0 எந்த இன்சில் q பவர் 0 ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்து அது பவர் வந்து 0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 கண்ணை மூடிட்டு போடணும். ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்து அதோட பவர் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு போடணும். அப்போ இதுதான் ஆன்சர், 1 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு பவர் 0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட மதிப்பு சமமானதுன்னு கேட்டால் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 + 1 எனில் இந்த பாருங்க x மைனஸ் 2/x த ஹோல் ஸ்கொயர்டின் மதிப்பு காணுங்க. இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கணக்கு நம்ம அந்த மெத்தட் பார்க்கும்போது இந்த மாதிரி சம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா காஞ்சிகேட்டட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, காஞ்சிகேட்டட் மெத்தட். ஓகேங்களா, காஞ்சிகேட்டட் வேல்யூ வந்து எடுத்து பண்ணுறது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் தெரியாதவங்க இருக்கட்டும், நல்லா கவனிச்சுக்கோங்க. √3 + 1 என்ன கொடுத்துருக்காங்க, இது எக்ஸு. சரிங்களா, எக்ஸு மைனஸ் 2/x த ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எதோட மதிப்பு x ஈக்குவல் டு √3 + 1 எனில் x மைனஸ் 2/x மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை கொடுத்துட்டு இதை கொடுத்து இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், √3 + 1. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு √3 + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ √3 + 1 மைனஸு 2 டிவைடட் பை நமக்கு என்ன வரும், √3 சரிங்க √3க்கு மட்டும் தான் √3 + 1. சரிங்களா, அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இங்கே எக்ஸ் அப்படிங்கிற இருக்க இடத்துல எக்ஸோட வேல்யூவை நான் எடுத்து எழுதிட்டேன். √3 + 1 √3 + 1 எடுத்து எழுதிட்டேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம கடைசியில் போட்டுப்போம். சரிங்களா, இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கப்படி நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதான் வந்து காஞ்சிகேட்டட் மெத்தடு. இங்கே பாருங்கள், √3 + 1 ஸ்க்ரீன் தெரியுதா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது அப்படியே வந்து எடுத்து எழுதியாச்சு. மைனஸ் அந்த ஸ்கொயர் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், √3 + 1. ஓகேங்களா, எடுத்து எழுதியாச்சு. இப்போது இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சிகேட்டட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, காஞ்சிகேட்டட் மெத்தடு. இது இந்த இடத்துல ப்ளஸ் சைன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த சைடு ப்ளஸ் சைன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த மைனஸ் சைனை மாற்றி கீழேயும் மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். சரிங்களா, ப்ளஸ் சைன் இருந்தால் மைனஸ் சைனை மாற்றி கீழேயும் மேலேயும் பெருக்கணும், மைனஸ் சைனாக இருந்தால் ப்ளஸ் சைனை மாற்றி கீழேயும் மேலேயும் நம்ம பெருக்கிக்கலாம். இதுதான் வந்து காஞ்சிகேட்டட் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ √3 + 1 நான் √3 - 1ஆலையும் √3 - 1ஆலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெருக்கி கொண்டு வரணும். எடுத்து எழுதியாச்சு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும், √3 + 1 மைனஸு சரிங்களா, மைனஸ் இங்கே என்ன இருக்குது, √3 + 1 இருக்குது, √3 - 1 இருக்குது. அப்போ வந்து √3 இங்கே பாருங்கள், √3 - 1 இருக்குது, இங்கே √3 - 1 √3 - 1 இருக்குது. சரிங்களா, நமக்கு ஃபார்முலா என்ன, a² + b², a + b a - b ஃபார்முலா எழுதுவோம்லே, அதே மாதிரி தான் a + b a - b அந்த ஃபார்முலா படி தான் இருக்குது. a² + b² போது என்ன பண்ணுவோம், a + b a - b அந்த ஃபார்முலா படி தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா, a + b a - b. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 2√3 - 1 2√3 - 1 பெருக்கி போட்டிருக்கேன், 2√3 - 1 டிவைடட் பை என்னது 2. சரிங்களா, ஸ்கொயர் தானே, இதோட தானே இங்கே வந்திருக்கு, அப்போ 2 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே இதுக்கும் கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன இருக்குது, √3 + 1 ப்ளஸ்ஸு √3 + 1. ஏன் இங்கே +1 போட்டிருக்கேங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், √3 + 1 √3 + 1 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன வரும், 1 + 1. இங்கே இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 + 1. ஓகேங்களா, 1 + 1. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 வருதா. அப்போ இது எல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து 2 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, 2 அப்படிங்கிறது வருது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூவில் நம்ம வந்து எடுத்து எழுதணும். என்ன வந்திருக்கு, எக்ஸு மைனஸ் 2/x இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எக்ஸோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 எடுத்து பண்ணுங்கள், 2. சரிங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து 2 இதோட தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த இதுக்குரியது தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா, எக்ஸு மைனஸ் 2/xோட வேல்யூ தான் நமக்கு என்னது 2. அப்போ 2² தான் வரும். 2² அப்படிங்கும்போது 4. சரிங்களா, இதுக்குரிய வேல்யூ தான் இது. நான் வந்து ஃபுல்லாக எழுதலை இந்த இடத்துல, அப்படியே கூட எழுதிக்கோங்க. இந்த பாருங்கள்,
எக்ஸு மைனஸ் 2/x இதுக்குரிய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 2 அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ 2 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். நம்ம ஸ்கொயர் வந்து கடைசியாக போட்டுக்கலாம்னு சொன்னோன்னா இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சம்மில் ஸ்கொயரை வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலான்னு சொன்னேன். அப்போ 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4 அப்படின்னு தான் வருது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் வந்து 4. சரிங்களா? இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா a² + b², a + b a - b. ஸோ இந்த மெத்தடில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம காஞ்சிகேட்டட், சரிங்களா, காஞ்சிகேட்டட் வேல்யூ எடுத்து பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் சைனாக இருக்கிறனால மைனஸை மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் வந்து பெருக்கி போடுறோம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. இதுவும் வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? தயவு பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 83வது சம்மு. எக்ஸு பவர் 4 - 1 டிவைடட் பை சம் தெரியுதாப்பா? ஓகே, எக்ஸு பவர் 4 - 1 டிவைடட் பை x² + 1 = 8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம எப்படியாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எக்ஸு பவர் 4 - 1 டிவைடட் பை x² + 1 இதோட மதிப்பு என்னது 8. அப்போ எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. எக்ஸ் பவர் 4 - இதை நம்ம ஷார்ட்டாக போட்டுடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் எழுத தேவையில்ல, நிறைய வரும். இதில் என்ன பண்ணுவோம், x² த ஹோல் ஸ்கொயர். இது பாருங்களே, எக்ஸ் பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம், பவருக்கே பவர் கொடுத்தோம் அப்படின்னா 2 4. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதலாமா? இதெல்லாம் வேணாம், நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. x² இங்கே +1 இங்கே -1 இருக்குது. இங்கே பாருங்களேன், x4ல் x² போச்சுன்னா நமக்கு என்னப்பா இருக்கும், x² x போச்சு அப்படின்னா x² தானே நமக்கு மீதி இருக்கும். x² -1 கீழே நமக்கு என்ன இருக்குது, அந்த 1 தான் இருக்குது. அதை போட்டாலும் போடலாம், போடாட்டி தேவையில்லை. சரிங்களா? இதுதான் வருது x² -1. சரிங்களா? அப்போ x² -1 அப்படிங்கிற இடத்துல இது போடலாம், போடாட்டி தேவையில்லை. அப்போ x² -1 நமக்கு என்ன வருது, 8 அப்படின்னு சொல்லிட்டு வருதா? அப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். x² = -1 இந்த சைடு வரும்போது +1 மாறிடும். அப்போ x² இங்கே என்ன வரும், 9. அப்போ ஸ்கொயரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், √9ன்னு வரும். அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3 9 ± 3 அப்படிங்கிறது தான் வரும் ஆன்சர். சரிங்களா? +or -3 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். இப்படியே வந்து நீங்கள் அடித்து கொடுத்து போட்டு போயிடலாம். இந்த இடத்துல x² இங்கே x4 இருக்குது. அப்போ x⁴ சரிங்களா, x⁴ x⁴ போச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குது, x⁴ தான் இருக்குது. அப்போ x⁴ -1 கீழே இருக்க 1 போடலாம், தேவையில்லை. ஏன்னா 1 தானே கீழே இருக்குது, அதனால் தேவையில்லை. அப்படியே எடுத்து பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி. சரிங்களா? x⁴ அதுக்கப்புறம் -1 அதுக்கப்புறம் டிவைடட் பை என்ன பண்ணுவோம், x² இங்கே +1. அப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா, ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் x² இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்பு வரும். நான் அதை இங்கே டேரெக்டாக போட்டுட்டேன். x⁴ x⁴ போச்சுன்னா x⁴ தான் வரும். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போட்டாச்சு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து +or -3 அப்படிங்கிறதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். y ஆனது x+3க்கு நேர் விகிதத்தில் அமைகிறது. மேலும் சரிங்களா, x = 1 எனில், ஓகேங்களா, x+3க்கு நேர் விகிதத்தில் அமைகிறது. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, x = 1. சரிங்களா? சம்மை வந்து எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்னது, எனில் y = 8. சரிங்களா? y = என்ன வந்திருக்கு, y = 8. அதுக்கப்புறம் x = 3 எனில் ஒய்யின் மதிப்பு கேட்குறாங்க. ஒய்யின் மதிப்பு, சரிங்களா, ஒய்யின் மதிப்பு இங்கே பாருங்கள், x = 1 y = 8. அதுக்கப்புறம் x = 3 எனில் y = சரிங்களா, கொஸ்டின் மார்க்கு. ஓகேங்களா, என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து சம்மு, எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, x+ என்னப்பா இருக்குது, நமக்கு 3 வந்து கொடுத்துருக்காங்க. x + 3 x = 1 y = 8. அதுக்கப்புறம் x = 3 y = என்ன, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இங்கே x வந்து 1 இருக்குது, இங்கே x வந்து 3 இருக்குது, y வந்து 8 இருக்குது. இந்த yங்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், x = 1 அப்படின்னா இந்த இடத்துல வரும் 1 + 3 நமக்கு 3 தானே வரும். இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 3 நமக்கு என்ன வரும், 1 + 3 4 வருமா, 4 1 + 3 4. 4 நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். இங்கே 8 தானே இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 8 வரும். 4 2
8 வருமா? ஓகே. அப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்கள். இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் 1 + 3 4 வருது. 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரும். 2 4 2 8 போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ஒய்க்கு பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், x + 3 இங்கே பாருங்கள். அடுத்து வந்து x என்ன இருக்குது, 3 இருக்குது. சரிங்களா? அப்போ 3 + 3 என்ன வரும், 3 + 3 6. 6ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வரும். சரிங்களா? 6ஐ எதால் நம்ம இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 4ஐ 2ஆல். அப்போ 6ஐ வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் தான் பண்ணணும். சரிங்களா? 6 2 12. அப்போ 12 அப்படிங்க. இங்கே 8 அப்படின்னா இந்த இடத்துல 12. இந்த ஒய்யோட வேல்யூ 8 அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூ வந்து 12 அப்படிங்கிறதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிறதா வந்து பதில். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். என்ன அப்படின்னா x = 1 கொடுத்துருக்காங்க, y வந்து 8 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி x வந்து 3 கொடுத்துருக்காங்க, y வந்து நமக்கு தெரியல, கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது. சரிங்களா? அப்போ 1 + 3 நமக்கு என்ன வருது, 4. சரிங்களா? அப்போ 4ஐ எதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வருது. 4 2 8 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன, 3. ஓகேங்களா? அந்த 3ஐ எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? 3. ஓகேங்களா? 3 + 3 நமக்கு வந்து என்ன வருது, 6. 6ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வருது, 2ஆல். ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து 8ஐ வந்து 2ஆல் பெருக்கியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணோம், 6ஐ வந்து 2ஆல் வந்து பெருக்கி நம்ம போடணும். ஓகேங்களா? அவ்வளோதான் அதில். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால் இந்த மாதிரி வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், புரியலை அப்படின்னா, ஏதாவது புரியலை அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஓகேங்களா? இங்கே x வந்து 1ன்னு இருக்குது, இங்கே x வந்து 3ன்னு இருக்குது. அதை தான் வந்து நான் எடுத்து வச்சு பண்ணியிருக்கேன். சரிங்களா? x 1, இங்கே வந்து x வந்து 3. சரிங்களா? இந்த இடத்துல வந்து x வந்து 3. அடுத்த சம் பாருங்கள், 85. ஓகேங்களா? 85 வரையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க சம்மை வேணால் வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து டைம் வந்து இப்போயே வந்து 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. அடுத்த பாருங்கள், x + 1/x = 2 எனில் x - 1/xன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சம் தெரியலையா? x + 1/x = 2 எனில் x - 1/xன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை இப்போ நம்ம எப்படி எழுதலாம், x + 1/x = 2 அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 1 அப்படிங்கிற வேல்யூ போட்டு பார்க்கலாமா? 1 + 1/1 அப்படிங்கும்போது 1 1 1 + 1 2 2/1 வருமா? அப்போ 2 அப்படிங்கிற இந்த இடத்துல வருது. எதுக்கு, இந்த இதுக்கு. அடுத்து பாருங்கள், இதுக்கு போடலாம். x - 1/x அப்படிங்கும்போது 1 - 1/1. அப்போ 1 - 1 நமக்கு என்னப்பா வரும், 0. 0 - 1 நமக்கு 0 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? அப்போ இதோட மதிப்பு 2 அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது கரெக்டாக வந்துச்சு. 2/1 நம்ம என்ன எழுதுவோம், 2 அப்படின்னு தான் எழுதுவோம். இதோட மதிப்பு நமக்கு என்னது, 0 அப்படின்னு தான் வருது. அதோட மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 0 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள், 1/1 பாருங்கள், இங்கே பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாங்க. பாருங்கள், பாயிண்ட் இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கி போடணும். இந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் வந்து மல்டிப்ளை. சரிங்களா? மல்டிப்ளை. பாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் பெருக்கல் சைன் போட்டு அப்படியே நீங்கள் பெருக்கி போடணும். டக்கு டக்குன்னு பண்ணுங்கள், டைம் ஆகிட்டே இருக்குங்க. பாருங்களேன், 1 2 2 3 6. சரிங்களா? +1 / 3 6 6 நாங்க 24. சரிங்களா? அடுத்து +1 / 3 12 12 5 60. அடுத்து பாருங்கள், 1 / 4 5 20 6 12. அப்போ 120 வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு எல்சிஎம் எடுத்து பண்ணுவோம். எல்சிஎம் பாருங்கள், இதில் எது பெருசாக இருக்குது, 120 தான் வந்து பெருசாக இருக்குது. அப்போ 120வே நம்ம என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் எடுத்துடலாம். 120 எடுத்தாச்சு. ஓகேங்களா? 120 இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். 120 6 எதால் பெருக்குனா நமக்கு வந்து 120 வரும். 6 2 12. அப்போ 20 வருமா? மேலே 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ப்ளஸ்ஸு. சரிங்களா? ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், 24 இருக்குது. 24 எதால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 120 வரும். I 2 10, I 4 20, 5ஆல். அப்போ 5 அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், இங்கே 5, இங்கே 6 2 12 20. அப்போ மேலேயும் 20 தான் வரும். இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1. சரிங்களா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், 25 45 46 வருதா? 25 இங்கே என்னப்போ போட்டிருக்கேன், 6 2 12 20ன்னு போட்டேன்னா சாரி 2 25 26 27 28. ஏன்னா கம்மியாகிட்டே தானே வரும். 28
8 டிவைடட் பை 120 சரிங்களா. இங்கே 6 60 இன்ட்டு 2 12 நான் 6 இன்ட்டு 2 20ன்னு போட்டேன். இது இல்லை 2 தான் வரும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 28/120ன்னு வருது. இங்கே கீழே பாருங்கள் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரு நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணி போடுவோம் சரிங்களா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னப்பா வரும் 2 2 4 2 8 6 2 12 2 6 இங்கே 7 2 14 7/30 அப்படிங்கிறது வருது சரிங்களா. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 7/30 எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்து சரி ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே 2 2 3 6 3 6 6 24 அப்படியே நீங்கள் பெருக்கல் சைன் போட்டு பெருக்கி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடணும் சரிங்களா. அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்து பாருங்கள் 86 சம் வந்துட்டோம். இன்னும் 4 சம் இருக்குது. அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் அந்த சம் வரிசையாக வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இன்னும் 1 2 3 4 ஓகே 90 சம்மில் இருக்குது. இந்த 4 சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நான் அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த டாபிக் வந்து பர்சன்டேஜ் தான் இருக்குது சரிங்களா. பார்க்கும்போது நம்ம இந்த 4 சம்மையும் வந்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகலாம் சரிங்களா. இது எழுதிக்கோங்க 7/5 ஆஃபு இங்கே 58 + 3/8 ஆஃபு 139.2 சரிங்களா. பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பெருக்கல் போடணும். இங்கேயும் ஆஃப் இருக்குது பெருக்கல் போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுதான் வந்து ஆன்சரு. இந்த ஆன்சரில் எந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த சம் பாருங்கள். தயவு பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 3/3 the whole power -2 into 2/2 the whole power -3 divided by 2/4 the whole power -2 into 3/4 into 4/2 சரிங்களா. இதை கொடுத்து நமக்கு என்னது சிம்பிளிஃபை தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை தான் இதுவும் வந்து சிம்பிளிஃபை தான். என்ன பண்ணணும் அப்படின்னா பவருக்கே பவர் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வந்து பெருக்கி போடுவோம். 3/-6 இங்கே 2 இங்கே -6 தான் வருது. 3 6 இங்கே -6 இங்கே 2/4 2 8 -6 அதே மாதிரி சரிங்களா. அப்படியே போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மேக்ஸ் கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க. மேக்ஸ் கிளாஸ் வந்து கொடுத்தாச்சு. தயவு பண்ணி நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். 2 சம் பார்த்தாச்சு ஹோம்ஒர்க்கு. அடுத்து பக்கத்தில் எழுதிக்கலாம் இல்லைன்னா வந்து மறந்துடுவோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில். 87 வந்து 87 ஹோம்ஒர்க்கு 88 ஹோம்ஒர்க்கு ஓகே 88 ஹோம்ஒர்க். அடுத்து பாருங்கள் 4 சம் வந்து ஹோம்ஒர்க் ஓகேங்களா. 5 சம் கொடுக்கலான்ட்டு இருந்தேன் போட்டாச்சு பரவாயில்ல. அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபைல அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் டைரெக்டாக வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி போடலாம் சரிங்களா. ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி போடுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ஆப்ஷனில் இருக்கிறது. இதில் எந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. சம் வந்து இதுதான். அடுத்து பாருங்கள் சால்வ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்த சம் வந்து இதுவும் வந்து ஹோம்ஒர்க். அடுத்து பாருங்கள் விடுபட்ட எண்ணை காண்க சரிங்களா. இது ரொம்ப ஈஸி தான். விடுபட்ட எண்ணை காண்க கொடுத்து கேட்டிருக்காங்க. 32 51 + 58 7 + 369 மைனஸ் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க் வர்ற இடத்துல என்ன எண் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது எல்லாம் கூட்டுனா நமக்கு என்ன வருது 3007. இங்கே வந்து மைனஸ் சைனு சரிங்களா. இது வந்து மைனஸ் சைன். ஆப்ஷன் பாருங்கள் 1250 1300 1375 1200 போட்டு பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 சம் வந்து நான் வந்து ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா. இன்னும் வந்து ஏதாவது சம் இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இடையில வந்து டெஸ்ட்டில் போடும்போது நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு சில சம் வந்து சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.